எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி நமக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பொடி இட்லி ப்ரிப்பேர் பண்ணவும் நமக்கு யூஸ் ஆகும். சாதத்தில் பொடி சாதமாகவும் செஞ்சு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த பொடி எப்படி பண்ணலான்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு உளுத்தம்பருப்பு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறும் கடாய் தான். கடாய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து இந்தளவு கலர் மாறி வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கருகவும் கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகாமல் இந்தளவு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட் எள்ளு வறுக்கும்போது கவனமாக இருக்கணும், ஏன்னா சீக்கிரம் கருகிடும். அடுப்பை ஃபுல்லாக வச்சு நீங்கள் வறுக்கும்போதே படப்படன்னு பொரிக்கும். அந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துருங்க. எள்ளை தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா எள்ளு நம்ம தனியாக தான் அரைக்கணும், பொடியோடு சேர்த்து அரைக்க முடியாது. இது சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதுவும் போக எண்ணெய் விடும் கொஞ்சம். காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 போதும், நான் அவ்வளோ சேர்த்துருக்குறேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு உப்பு, இந்த பொடிக்கு நம்ம எவ்வளோ உப்பு போடுவோமோ கல் உப்பு, அதையும் ஏன் வறுக்கிறேன்னா உப்பில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அந்த வறுத்து எடுக்கும்போது அந்த ஈரம் ஃபுல்லாக உறிஞ்சுக்கும், அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தையும் லைட்டாக, இது வீட்டில் அரைச்ச பெருங்காயம்தான், நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்ததுனால அது லைட்டாக ஈரப்பதம் இருக்குன்னு வறுத்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா இடிச்சிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து கடலைப்பருப்பு இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் எள் அடிக்க போகிறோம். எள் லாஸ்ட்டில் தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்சியில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் எள்ளு போட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி எடுத்தால் நமக்கு சூப்பரான டேஸ்டான இட்லி பொடி தயார். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பொடி சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக நம்ம பொடி அரைக்க தேவையில்லை, எள்ளு கலந்து பண்ணுறதுனால டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது நமக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எள்ளு போட்டதுனால வாசனையுமே அருமையாக இருக்கும் நமக்கு. Have a nice day. Bye.